மூன்றாவது நாளாக சாதாரணமாக நமக்கு வந்து 7 நாள் அப்புறம் 10 நாள் அப்படியெல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி 3வது நாள்னு சொல்லியிருக்கு. திரும்பவும் ஏதாவது நீட்டிக்க போகிறோமான்னு எனக்கு தெரியல. 3வது நாள் இன்று அருமையான உரையை நாம் அனைவரும் சேர்ந்து கேட்க வாய்ப்பு. பாரதியும் பாரதிதாசனும் பன்முக பார்வை. பன்முக பார்வைனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லா சமூக நீதிகளையும் இணைத்து பார்க்கும் பார்வை. சமுதாயத்தில் என்னெல்லாம் நிலைகள் இருக்கோ, ஏற்ற தாழ்வுகள் இருக்கு இல்லையா? பாரதி என்னென்ன பாடினான்னு தெரியும் உங்களுக்கு. என்னென்ன பாரதி பாடினான்னு நினைவு இருக்கா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு ஓடி விளையாடு பாப்பா, பாப்பாவுக்கு பாடினாரு. அதுக்கப்புறமா வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம்னு அறிவியலை பாடினாரு. அதுக்கப்புறமா பெண் சமுதாயத்தை பாடினாரு. கைமை நிலையில் இருக்கக்கூடிய கணவனை இழந்த பெண்களுக்காக அவர்கள் மறுமணம் செஞ்சுட்டு வாழலாம், அதில் தவறில்லை என்பதற்காக பாடினார். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இருளை அகற்ற வேண்டும் என்று பாடினார்கள். பாரதிதாசன் பாட்ட உங்களுக்கு குடும்ப விளக்கில் படிச்சிருப்பீங்க, இருண்ட வீடு அப்படின்னு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுதற்கு பெண்களுக்கு கல்வி வேண்டும், அப்படியே அந்த பாட்டு போயிட்டே இருக்கும். கடைசியாக பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுதற்கே அப்படின்னு முடியும். ஒரு கல்வியை காப்பாற்றணும் அப்படின்னா கூட பெண்கள் தான் வேண்டும் என்ற பார்வையில் கல்வியை பாடினார்கள். இப்படி நீங்கள் எந்த துறையை எடுத்தாலும் பாரதியும் சரி பாரதிதாசனும் சரி பன்முக பார்வையில் எல்லா விஷயங்களையும் ஜாதி மதம் இனம் எல்லாவற்றையும் தூக்கி எறியும்படியான பாடல்கள் தான் இருக்கும். அதுவும் பெண்கள் வந்து எப்படியெல்லாம் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளலாம், எப்படியெல்லாம் முன்னேறலாம், இந்த சமுதாயத்திலிருந்து எப்படி தன்னை இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்துக் கொள்ளலாம் என்ற நிலையிலெல்லாம் பாடிய பாடல்களை கடந்த ஆண்டு நம்முடைய ஐயா அவர்களை வரவழைத்த போது எனக்கு அவங்களை பற்றி ஒன்றும் தெரியாது. அன்றைக்கி தான் கடந்த ஆண்டு தான் நாங்கள் அவரை புதுசாக நான் பார்த்தேன். அப்போ அவர் பாரதியை பற்றியோ பாரதிதாசனை பற்றியோ பாடினது பெண்களாகிய உங்களுக்கு மிக அருமையாக அந்த வருட 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அப்போ தான் நான் வந்து இவரை ஒவ்வொரு முறையும் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இவர் நிச்சயம் எத்தனை நாட்கள் வைத்தாலும் அதில் ஒரு நாள் இவர் இருக்க வேண்டும், எத்தனை மணி நேரம் ஒரு நாள் வைத்தாலும் அதில் 1 மணி அவருக்கு ஒதுக்க வேண்டும் என்றெல்லாம் நான் தமிழ் துறையில் ஒரு வேண்டுகோள் வைத்து கொண்டே இருந்தேன். முதல் 2 நாட்கள் நமக்கு ரொம்ப நல்லா போச்சு. இந்த நாள் இன்னைக்கு நீங்க பாருங்க, புயல் எப்படி வீசும். பெண்கள் வந்து எந்த நேரத்தில் புயலாக இருக்கணும், எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணும் அப்படின்றத எல்லாமே இன்னைக்கு நம்ம வந்து பார்ப்போம். எல்லா பாட்டும் எனக்கு என்ன ஆச்சுன்னா, முதல் பாட்டில் தொடங்கி கடைசி வரைக்கும் இவர் வந்து எந்த இடத்தையும் விடாமல் கடகடகடகட நான் இங்கே சொல்லிக்கிட்டே போனார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பாரதிதாசன் பாடிய பாடல்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் பாரதியார் பாட்டை கரைச்சி குடிச்சிருக்காரு. இன்னைக்கு எது வீரியம் மிக்கதாக வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொன்றும் பெண் குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் ஆண் பிள்ளைகள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும், பெண் சமுதாயத்திற்கு தன்னால் முடிந்த நல்ல விஷயங்களை எவ்வளவு செய்யணும் அப்படின்றத எல்லாமே அன்னைக்கு அவர் சொன்னார். இன்னைக்கு அதே மாதிரி உங்களுக்கு பயனுடைய நிகழ்ச்சிகளை வழங்குவார் என்று நான் நம்புகிறேன். அனைவருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அனைவருக்கும் மாணவ செல்வர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.